இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது பற்றிய ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் காலை 11 மணி அளவில் மத்தியில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிடும். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகள் இலக்காக வைத்துள்ளதாகவும் 2019 தேர்தலை காட்டிலும் பிரம்மாண்ட வெற்றியை குறிவைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் உறுதிபட பேசி வருகிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்குள் பல்வேறு சலசலப்புகளுக்கு இடையே அடுத்து தாங்கள் தான் ஆட்சி அமைக்க இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணியின் தற்போதைய எம்பிக்களின் பலம் 119 மட்டுமே. மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க தேவைப்படும் பலம் 272 ஆகும். இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 353 உள்ளது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக வலிமை வாய்ந்த கட்சிகளாக இருப்பது ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான். காங்கிரஸ் கட்சிக்கு 52, திமுகவிற்கு 39, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 22 இடங்கள் உள்ளன. இதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு எம்பிக்கள் கிடையாது என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும். இந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் தேர்வில் மாநில கட்சிகளுக்கு சம வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இதனை மல்லிகார்ஜுன கார்கேவும் உறுதிப்படுத்தியுள்ளார். காங்கிரஸ் சார்பாக முன்னிலைப்படுத்தப்படும் பிரதமர் வேட்பாளர்களில் ராகுல் காந்தியின் பெயர் முதலில் அடிபடுகிறது. அவரை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே உள்ளார். இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பெறும் கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளர் ஆகும் தகுதி இருப்பதாக ஏற்கனவே கூறியதன் அடிப்படையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆகியோரின் பெயர்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இவர்களை தவிர்த்து வாக்கு எண்ணிக்கையன்று இந்திய கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் பட்சத்தில் பாஜகவில் தற்போது ஐக்கியமாகி இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரும் தங்கள் பக்கம் வரலாம் என காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.